ஔவையாரின் ஆத்திச்சூடி எல்லோருக்குமே தெரியும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கல் என்று கிட்டத்தட்ட 109 ஆத்திச்சூடி இருக்கும். அந்த ஆத்திச்சூடியினுடைய தொடர்ச்சியை சொல்லுகிறேன். 109 வரை அதை எழுதியிருப்பார் ஔவையார் அவர்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று 105வது வரக்கூடிய வெட்டன பேசேல் அப்படின்னு ஒன்று இருக்கும். வெட்டன பேசேல்னா என்ன? கடுமையாக பேசாதீங்க, எடுத்தங்கொழுத்தன்னு பேசாதீங்க, ஒரு மாதிரி மற்றவங்க சொல்லும்போது புண்படுற மாதிரி பேசாதீங்க. இதெல்லாம் அது பொருளாக போடுறது. வெட்டனை பேசுறது, ஏன்னா வெட்டு வெட்டுன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கடுமையாக பேசுறது, கடுகடுப்பாக பேசுறது, இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப இயல்பான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு அவசரமான காலகட்டமாக இருக்கிறது, அவசர வாழ்க்கையாக இருக்குது, எல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். பணம் சம்பாதிக்கணும், மற்ற வேலைகள், உறவுகள், நண்பர்கள், தொழில்கள், வேறு வேறு பிரச்சனைகளை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கோம். நம்ம யாராவது ஏதாவது கேட்டால் கூட ரொம்ப ஒரு இயல்பாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய மனநிலை இருக்குது. அதனால நம்ம சட்டு சட்டுன்னு பேசிடுறோம். இது வெட்டின பேசல் அப்படின்னா அவங்க சங்ககாலத்தில் ஔவையார் எழுதும் பொழுதே அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த ரொம்ப கடுமையான சொற்களை சொல்லுகிறவர்கள்லாம் இருந்திருப்பார் போல. ஆனால் இன்றைக்கும் அந்த வெட்டன பேசாதவர்கள் சாதித்தது என்ன என்று பார்த்தால், இன்றைக்கு பெருநிறுவனங்களில் அந்த மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த துறைகளில் எல்லாம் பணியாற்றுகிறவர்கள், அல்லது மிகப்பெரிய மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது சைக்காலஜி சம்பந்தமான உளவியல் சார்ந்த சில கருத்துக்களை சொல்லுகிறவர்கள் எல்லாம் வெட்டன பேசாமல் அமைதியாகவும் மென்மையாகவும் சொல்ல வேண்டிய கருத்தை தரமாகவும் சொல்வதால் தான் சில விஷயங்கள் நமக்கு சரியாகப்படுகிறது. எனவே நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தால் தெரியும், எதையெல்லாம் நாம் அமைதியாகவும் எளிமையாகவும் இயல்பாகவும் சொல்லுகிறோமோ அந்த செய்தி மற்றவர்களுக்கு போய் சேருகிறது. நாம் சில கண்டிப்பான விஷயங்களை கூட, அல்லது மிக கோபமான விஷயங்களை கூட மிக அழகாக, பொறுமையாக, கண்டிப்பில்லாமல் நாம் அவர்களிடத்துல சொல்லுகிற பொழுது அவர்களால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்பதால் வெட்டன பேசேல் என்பதை நீங்கள் அந்த மாதிரி பேசாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும். ஆத்திச்சூடியே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு எது தேவை என்பதைத்தான் அறம் செய்ய விரும்பு என்பதிலிருந்து தொடங்கும். எனவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெட்டன பேசேல் அந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால், அமைதியாக பேச வேண்டும் என்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கான அமைதியான மனநிலையும் கிடைக்கும் என்பதுதான் வெட்டன பேசல் என்று இந்த ஆத்திச்சூடியினுடைய பகுதி நமக்கு சொல்லுகிறது.